ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஷாலிஸ் லிட்டில் வேர்ல்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் ட்ரெண்டிங்கான 2 ரெசிபி பார்க்க போகிறோம். மாதம்பட்டி ரங்கராஜன் சாரோட ட்ரெண்டிங்கான ரெசிபீஸ் தான். கொய்யா சட்னி எப்படி செய்கிறதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கு 2 கொய்யா எடுத்திருக்கேன். ரொம்ப பழமாகவும் இல்லாமல் ரொம்ப காயாகவும் இல்லாமல் செங்காயாக எடுத்துக்கோங்க. அதை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொட்டையோடையே சேர்த்து தான் நம்ம அரைக்க போகிறோம். கொட்டையெல்லாம் தனியாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதில் தான் சத்துக்கள் நிறைய இருக்குது. வாங்க கொய்யா சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொய்யா சட்னி செய்ய ஒரு பேன் வச்சுக்குவோம். அதில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்குவோம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 7 to 8 பூண்டு பல் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வரமிளகா 4 சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. மீடியம் சைஸில் ஒரு தக்காளி எடுத்துருக்கேன். அதை இதில் கட் பண்ணி சேர்த்துக்குவோம். நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வதங்குறதுக்கு கூடவே கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. இது கூடவே சின்ன நெல்லிக்காய் அளவு சைஸ் புளி எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொய்யாக்காயை இதில் சேர்த்துக்கலாம். கொய்யாவை ரொம்ப நேரம் வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் வதக்கினாலே போதும். இது கூடவே ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வதக்கின பொருள்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். கொட்டையெல்லாம் இருக்கிறனால நல்ல நைஸாகவே அரைங்க, இல்லைனா திப்பி திப்பியாக இருக்கும். சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான கொய்யா சட்னி ரெடி. நான் இன்றைக்கி வெண்சோளத்தில் அரைச்ச இந்த தோசை கூட தான் இந்த கொய்யா சட்னியை சாப்பிட போகிறேன். ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. வெண்சோளத்தில் எப்படி தோசைக்கு மாவு அரைக்கிறதுன்னு நம்ம சேனலில் இருக்குது. நான் எண்டிங்கில் ஐகானில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த கொய்யா சட்னி இனிப்பு புளிப்பு உரப்புன்னு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற ட்ரெண்டிங் ரெசிபி தேங்காய் பால் ரசம். வாங்க டேஸ்டியான இந்த ரசத்தை எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் மிளகு 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே தாராளமாக கருவேப்பிலை கொத்து கொஞ்சம் சேர்த்துக்குங்க. 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. இதை கொரப்பாக அரைச்சி எடுத்து வந்துடுவோம். இது தனியாக வச்சிடலாம். அடுத்து பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்திருக்கேன். இதை ஊற வச்சு எடுத்துக்குவோம். இப்போ ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிக்க போகிறோம். தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளித்தா தான் இந்த ரசத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டிருக்கேன், கருவேப்பிலை கொத்து, 10 பல்லு பூண்டை இது மாதிரி தட்டி சேர்க்குறேன். அப்போ தான் நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா வதக்கி விடுங்க. நம்ம ஏற்கனவே கொரப்பாக அரைச்சி வச்சுருந்தேன் அந்த மசாலாவும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். இது கூட நல்லா பெருங்காயம் 1 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். எல்லாம் சேர்ந்து வதங்கி வரும்போது நல்ல வாசனையாக இருக்குது. இது கூட 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இது வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. ரசத்துக்கு தக்காளியை இது மாதிரி வதக்கி சேர்த்து செஞ்சால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை இதில் சேர்த்துக்கலாம். புளி கரைசல் சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிச்சு வரணும். பொதுவாக நம்ம வைக்கிற ரசத்துக்கு புளி கொதிச்சு வர வேண்டிய அவசியம் இல்லை. நுரைச்சி வந்தாலே நம்ம ரசம் ரெடி ஆகிடும். ஆனால் இது நல்லா கொதிச்சு வந்தால் தான் இந்த ரசம் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதுக்கப்புறம் அடுப்பை லோவில் வச்சுட்டு சின்ன தேங்காயாக ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா அரைச்சி பால் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ இது கூட சேர்க்க போகிறோம். அடுப்பை லோலே வச்சுக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்து ஒரு நுரைச்சி வந்தால் போதும், ரசம் ரெடி ஆகிடும். தேங்காய் பால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வெயிலுக்கு உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு தேங்காய் பால் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த ரசத்தை கண்டிப்பாக ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. தேங்காய் பால் ஊற்றி ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். இந்த மாதிரி லேசாக நுரைச்சி வந்தாலே போதும். அவ்வளோதான். இது கூட கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி ரசத்தை இறக்கி வச்சிடலாம். சுட சுட சாதத்தோட இந்த ரசம் ஊற்றி சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. இந்த 2 ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.